வணக்கம் மகளே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ஃபீவர் எல்லா இடத்துலையுமே பயங்கரமா போயிட்டுருக்கு. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கூலி ஆடியோ லான்ச்சுக்காக பாசஸ் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் கூட நெறைய பேர் சுத்துறாங்க. பட் லிட்ரலி இப்போ நம்ம பேச வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்துக்கான சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பிகாஸ் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. பொதுவா ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு அடல்ட் கன்டென்ட்டுக்கான ஒரு விஷயம் தான் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அந்த படத்தில் அதிகமான ரொமான்ஸ் காட்சிகள் இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அடல்ட் கன்டென்ட்டாக. அப்படி இல்லாத பட்சத்தில் அதிக வயலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏ கண்டென்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. பட் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஏ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் படத்துக்கு கொடுத்தது தான். பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேமிலி ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுக்கக்கூடிய ஆள். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு நினச்சி எடுக்கிற ஆள். அதுக்காக ஒரு யூபிஐலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் படங்கள் பண்ணக்கூடிய ஆட்களாகவே இருப்பார். ஸோ அவருக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அந்த படம் பார்த்தீங்கன்னா 38 வருஷத்துக்கு முன்னாடி சிவான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஏ சர்டிஃபிகேட்டில் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு குறவாகவே ஒரு 8-10 படம் தான் பார்த்தீங்கன்னா 175 படங்கள்லேயே ரஜினிகாந்த் ஏ சர்டிஃபிகேட்டில். உதாரணத்துக்கு நெட்ரிகன், சிவாவாக இருக்கட்டும், அப்புறம் நான் சிகப்பு மனிதனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான படங்கள் மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட்டாக வந்திருக்கு. அண்ட் தென் இத்தனை வருஷம் கழிச்சு 38 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கூலி படம் அப்படின்றது ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றத ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பல பேரை பாதிப்படைய வச்சிருக்கு. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னும் போது குழந்தைகள் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் லிட்ரலி இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வயலன்ஸ் இருக்குது அப்படின்றது காரணத்துக்காக தான். இது லோகேஷ் கனகராஜ் அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். எனக்கு காம்ப்ரமைஸே கிடையாது வயலன்ஸில், கண்டிப்பாக நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்.